எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஆமாவா இல்லையா? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப, காலேஜ் அனுப்ப, பேருந்துல அனுப்ப, கல்லூரிக்கு அனுப்ப, ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஹாஸ்பிட்டல், தியேட்டர், ஏர்போர்ட், கடைசியில காவல்துறையினாலே பயமா இருக்குங்க. ஆமாவா இல்லையா? கடைசி 2 மாசத்துல 2 சம்பவம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறையே, எல்லா காவல்துறையும் நான் சொல்லலங்க, சிலரை மட்டும் தான் சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு பெண்ணும் பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட வருஷம் 8000க்கும் மேல பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதியப்பட்டு இருக்கு. போன வருஷம் மட்டும் கோவையில 383 பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதிவேற்றிருக்காங்க. என்ன லட்சணத்துல இருக்கும் கோயம்புத்தூர்? இதுதான் ஒரு தமிழக அரசின் லட்சணமா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா இல்ல குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்றத பாத்துட்டு இருப்பீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஸ்கூல்ல, நான் தெரியாம கேக்குறேன், ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ண ஒரு டீச்சரை மறைக்காதீங்க. ஏன் மறைக்கிறீங்க? வெளியில கொண்டு வந்து காமிங்க, இவன் தான் பண்ணுனா அப்படின்னு. டிஆர்பி ரேட்டிங் போயிரும், ஸ்கூலோட பேர் கெட்டு போயிரும். ஏன் மறைக்கிறீங்க? வெளியில கொண்டு வந்து சொன்னாதான் இந்த ஸ்கூல் நமக்கு பாதுகாப்பான ஸ்கூல், நம்ம குழந்தை படிக்கிறதுக்கு ஏதுவான ஸ்கூல்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது, ரெபுடேஷன் போயிரும், காலேஜ் பேர் போயிரும், ஸ்கூல் பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மக்கள் உங்களை அப்பதான் மதிப்பாங்க. இது நான் ஸ்கூல்களுக்கும் கல்லூரிக்கும் இருக்கிற ஒரு வேண்டுகோள், சரிங்களா? அப்புறம் அக்கா கனிமொழி அவர்களே, எங்க போனீங்க? பொள்ளாச்சி வழக்குக்காக ஓடாடி வந்தீங்க, இப்ப எங்க போனீங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி வழக்குக்கும் வெளியே வரல. இப்ப நம்ம ஏர்போர்ட்ல அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கும் வெளியில வரல. என்ன, மத்த ஆட்சியில நடந்தா அது தப்பு, உங்க ஆட்சியில நடந்தா அது சரியா? கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சிருக்கீங்களா? கேட்கத்தான் இந்த கூட்டம், கரெக்டா? சட்ட ஒழுங்கு உங்களால சரியா பண்ண தெரியலன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சட்ட அமைச்சர்கிட்ட இந்த துறையை ஒப்படைச்சிருங்க. அதுதான் இருக்கிறதுல தாழ்மீகமான சரியான விஷயம். ஓகேவா? இவ்வளவு நாள் நீங்க பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சு நாஜனமா செய்யுங்க. ஆட்சியை விட்டு விலகுங்கெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இனி 6 மாசம் தான். எப்படி? 6 மாசம் தான். உங்களை ஓய்வெடுக்க வீட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கும், அனுப்பிடுவோம். அப்புறம் வரவே வேண்டாம், நிரந்தரமா. ஆமா, கருவேலையிலிருந்து கல்லரசல் கிளவி வரைக்கும் பாதுகாப்பான உலகம் எப்ப மாறுமோ அப்பதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு. சுதந்திரம் பெற்று என்னங்க பிரயோஜனம்? ஒரு பொம்பளை தனியா ரோட்ல நடக்க முடியல, வீட்டுல நடக்க முடியல, தெருவுல நடக்க முடியலன்னா என்னங்க சுதந்திரம்? இதெல்லாம் மாறணும். தலைவர் தளபதி எல்லாத்தையும் மாத்துவாரு. அதுக்காக நம்ம கூட நிக்கணும். இந்த வெயிலும் கூட பொருட்படுத்தாம இத்தனை இன்னைக்கு இன்னொன்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு எங்க டீம்ல இருந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, 5 மாசம். இந்த சிச்சுவேஷனுக்காக இங்க வந்து அந்த புள்ள கூட்டத்துல நின்னுட்டு இருக்குங்க. அந்த பிள்ளைக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இதுதான் வளர்ச்சி, இதுதான் உரிமை, இதுதான் பெண், இதுதான். நன்றி, வணக்கம். ஆளும் சமூகம் பெண்களை தெய்வமாக போற்றுகிறது என்கிறார்கள். இன்று ஒரு பெண் சுதந்திரமாக பாதுகாப்பாக தெருவில் நடக்க முடிகிறதா? ஒரு குழந்தைக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. இன்னும் எத்தனை நாள் நமது அக்காக்களும் தங்கைகளும் பாதுகாப்புக்காக அஞ்சு நீ எத்தனை காலம் ஒடுங்கி வாழ வேண்டும்? 6 மாசம். கண்டிப்பா தளபதி வந்தா இதை மாற்றுவார். இந்த 4 ஆண்டு சாதனைன்னு சொல்றாங்களே, அந்த சாதனையோட வரிகளை சொல்லவா? பாலியல் வன்முறைக்கான கேஸ் மொத்தம் எவ்வளவு தெரியுங்களா? இந்த 4 ஆண்டுகள்ல 12346 வழக்குகள் இருக்கு. ஆனா இதுல எங்கேயாவது நியாயம் கிடைச்சிருக்கா? ஒரு வழக்குக்கு இல்ல. ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சரியா வந்திருக்கா? இதுல சமூக அமைப்போட கூற்றுப்படி இன்னும் பாதி சம்பவம் வெளியவே வரலையாமா. பாத்துக்கங்க, இதுதான் 4 ஆண்டோட சாதனை. சூப்பர். இந்த மாதிரி சாதனை தேவை. இது பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடா? இது பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடா? இது பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடுன்னு சொல்லி மக்களோட பணத்துல விளம்பரமான தேவையா சிஎம் சார்? இங்க எங்களோட பணத்துல விளம்பரம் மட்டும் போகாது சார். எங்களுக்கு ஓசியில எதுவும் வேண்டாம், எங்களுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு போதும். தெருநாய் வந்து அங்க யாரையாவது கடிச்சிட்டா அதுக்கு சாப்பாடு போடுறவங்க தான் பொறுப்பாமா. இங்க மதுபான கடை அரசு எடுத்து நடத்துது. அதால நடக்கிற வன்முறைக்கு
தண்டனைக்கு அரசு ஒத்துக்குமா? அரசு உள்ள போகுமா? பெண்களோட உடல் மீது கைய வைக்கிற மனுஷனே கிடையாது. அந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு, அந்த கேடுகட்ட மிருகத்தை காப்பாத்துறதுக்கு எவன் வந்தாலும் அவனையும் தண்டனை கொடுத்து அவனையும் உள்ள தள்ளணும். இங்க சட்டங்கள் கடுமையானா மட்டும்தான் தண்டனைகள் குறையும். இன்னைக்கு இந்த குரல் இங்க இருந்து ஒலிக்குது, நாளைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து ஒலிக்கும். பெண்களுக்கான பாதுகாப்பும் மரியாதையும் மட்டும்தான் நம்ம கட்சியோட அடையாளம். அதை என்னைக்கு ஒருபோது நம்ம தளபதியும் மறக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற எங்க அண்ணன்களும் மறக்க மாட்டாங்க. இங்க கீழே இருக்க எனது அண்ணன்களும் மறக்க மாட்டாங்க. அதை தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தப்பு பண்ற ஒவ்வொரு மிருகத்துக்கும் கடுமையான தண்டனை தரணும். அவனை பார்த்து 4 பேர் திருந்தணும். அந்த மாதிரி ஒரு தண்டனையை இந்த அரசு இன்னைக்கு கொடுக்கணும். ஏன்னா வருஷ கணக்குல இங்க ஒவ்வொரு வழக்கும் தள்ளி போய் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆனதுன்னு இங்க ஒரு அரசு யோசிக்க மாட்டேங்குது. இனி அப்படி ஒரு நிலைமை எங்கேயும் வரக்கூடாது. எந்த மூல முடுக்குல எந்த ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்தாலும் அங்க மக்களோட குரலா தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும். ஒரு பெண் பூமியின் நெஞ்சில் பிறந்த ஒரு ஒளி. அவள் கண்ணீர் சமுதாயத்தின் சாபம். அவள் குரல் நீதியின் மொழி. அவள் விழி மாற்றத்தின் தீ. ஒரு பெண்ணை பாரத தாயாக பார்க்கும் நம் நாடு இன்று ஒரு சுடுகாடாக மாறி இருக்கிறது. மிகுந்த துயரத்தோடும் ஆறாத கோபத்தோடும் கூடியிருக்கும் இங்கு அனைவருக்கும் நமது கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த இந்த ஒரு வன்கொடுமை ஒரு பெண்ணை சிதைத்தது மட்டுமல்ல, நமது நாட்டின் மானத்தையும் மரியாதையையும் சேதமடைய செய்ததாகும். ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது ஒரு பெண்ணின் பாதுகாப்பு. மகளிரை பாதுகாக்காத இந்த அரசு 4 ஆண்டு வளர்ச்சியை பற்றி பேசலாமா? நமக்கெல்லாம் என்ன வேணும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். வேண்டும். பாதுகாப்பு மட்டுமே வேண்டும். வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். வேண்டும். நீதி மட்டுமே வேண்டும். தாமதமா கிடைக்கிற நீதி கூட அநீதிதான். குற்றவாளிகளுக்கு உடனடியா தண்டனை இந்த அரசு கொடுத்தே ஆகணும். போதை கலாச்சாரம் இருக்கும் நம் நாட்டு, அதை ஊக்குவிக்கும் நம் அரசு, இது 2